எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சமீபத்தில் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு தன்னுடைய சொந்தக்காரங்களா பார்க்க போன ஒரு பெண் வந்து சில அமெரிக்கர்களுடைய எண்ணத்துல இந்தியர்கள்லாம் இப்படிதான் இருப்பீங்களா, இந்திய கலாச்சாரம் இதானா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவை சேர்ந்த அனன்யா அவலானி அப்படிங்கிற 46 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அமெரிக்காவின் இலினியோஸ் மாகாணத்துல தன்னுடைய சொந்தக்காரங்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. போன இடத்துல சரி ஷாப்பிங் ஏதோ போகலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோருக்கு போறாங்க. அது டார்கெட் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு ஸ்டோர். அதாவது நம்மளுடைய வால்மார்ட்லாம் இருக்குல்லையா, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டோர். இந்த ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உள்ள நம்மளை ஸ்பெசிஃபிக்கா கண்காணிக்கிறதுக்கு வந்து ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் கண்காணிப்பு கேமரா, மற்றபடி நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள். ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோர்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது ஷூல இருந்து சாப்பாடு ஐட்டம், ட்ரெஸ்ஸு, செல்போனு, லேப்டாப்னு எதனாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அனன்யா அவலானி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரை சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வரும்போது அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறாங்க. நான் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கடையா இருக்கு, நம்மளை சுற்றி சுற்றி வர நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு நினப்புல என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த கடைக்குள்ள ஃபுல்லா சுத்திட்டு அந்த கடையினுடைய வெஸ்ட் கேட் வழியா வெளியே வராங்க. இந்த வெஸ்ட் கேட் வழியா எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த ஒரு பொருட்களுக்குமே அவங்க அங்கிருந்து எடுத்த எந்த ஒரு பொருட்களுக்குமே பில் போடல, பணம் கட்டல, பணம் கட்டாம வெளியே வராங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும், சில சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்ஸ்ல வந்து பணம் கட்டாம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிடெக்ட் ஆகி செக்யூரிட்டிக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ அதே மாதிரி இவங்க இந்த பொருட்களை திருடிட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஒரு டிடக்ஷன் வந்து ஃபாலோ ஆகுது. அந்த டிடக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, செக்யூரிட்டி ரூம் போது உடனே அந்த பெண்ணை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு கேட்கறப்போ, நீங்க பாட்டுக்கு சில பொருட்களை எடுத்துட்டு வெளியே போறீங்க, ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல வந்து அவங்க சில விஷயத்த வந்து மலுப்பலா சொல்றாங்க. நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே நீங்க வந்து சில பொருட்களை திருடி இருக்கீங்க. அதெல்லாம் கடைக்குள்ள இருந்து எடுத்து வெளியே நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க கிளம்ப போற நேரத்துல நாங்க பிடிச்சிருக்கோம். இது வந்து நீங்க தெரியாம பண்ண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனன்யாவை வந்து பிடிச்சி நிறைய விஷயங்கள் என்கொயரி பண்றாங்க. ஆரம்பத்துல அனன்யா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பெயரு, இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே தவறுதலாக சொல்றாங்க, வேணும்னே தவறுதலா சொல்றாங்க. ஸோ போலீஸ்க்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் போலீஸ்க்கு இதுல இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க. துருவி துருவி விசாரிச்சதுக்கு அப்புறம் சில உண்மைகள் வந்து தெரிய வருது, இவங்க யார், எங்க இருந்து வந்தாங்கன்னு. ஸோ இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை இருக்கும், நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அனனி அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுத்த பொருட்களுக்குலாம் இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பில் கட்டிடுறேன், இல்ல காசு கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து அமெரிக்கன் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாட்டுல இப்படிதான் நடக்குமா, ஒரு பொருள் எடுத்து திருடிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து நான் பணம் கட்டுக்கிறேன் அலோவ் பண்ணுவாங்களா, பட் அமெரிக்கால அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்கள வந்து என்கொயரி பண்றாங்க. இந்த என்கொயர் பண்ற ஒரு 18 நிமிஷம் வீடியோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல பதிவிடப்படுது. ஸோ யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, பாடிகாம் எடிஷன் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த பாடிகாம் எடிஷன்ங்கிற சேனல் எதை பத்தினது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் வந்து அவங்க உடம்புல ஒரு கேமரா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேமரா மூலியமா என்கொயர் பண்றப்ப, குற்றவாளிகளை விசாரணை பண்றப்ப எடுக்கிற அந்த கேப்சர் பண்ற அந்த மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ற போது கிட்டத்தட்ட 18 நிமிஷம் இந்த வீடியோ வந்து ரன் ஆகுது. அது என்னமோ தெரியல, ஏதோ தெரியல, இது வரைக்கும் அந்த சேனல்ல இந்த வீடியோ, குறிப்பிட்ட வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய பேர் பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை எடுத்து எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கிளிப் பை கிளிப்பா போட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த சேனலை போய் அந்த வீடியோ போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தவறு தான். வழக்கமா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எடுத்து கேப்சர் பண்ணி போடுற வீடியோ தான். ஆனா இந்த வீடியோ ஏனோ தெரியல, ஏதோ தெரியல, பெரிய அளவுல வைரல் ஆயிடுச்சு. இது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதுல வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிருச்சு, மன்னிச்சு விட்டுலாம், எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இன்னும் சில பேர் அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய கலாச்சாரம் நாங்க என்னமோ நினைச்சோம், ஆனா ஒரு இந்தியர் வந்து இப்படி வந்து திருட்டு பட்டம் வாங்குவாங்களா இந்தியால வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்திய கலாச்சாரம், இந்தியாவுடைய மக்களினுடைய கொள்கைகள்ல வந்து இது வந்து சாதாரண விஷயமா நீங்க எடுத்துக்கிறீங்களா, பட் அமெரிக்கர்கள் நாங்க சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம், இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிடிபட்ட இந்த இந்திய பெண்ணான அனன்யா அவலானிக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அவங்க என்ன தண்டனை ஆக்சுவலா முதல் கட்டமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க விசாவை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் இந்த விசா வச்சு நீங்க அமெரிக்காக்குள்ள நுழையவே முடியாது. எந்த மாதிரி விசா எடுத்தாலும் சரி, ஒர்க்கிங் விசாவோ படிக்கிறதோ ஏதோ நீங்க எடுத்து அனன்யா இனிமேல் என்ன பண்ண முடியாது, அமெரிக்காக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசா வந்து டோட்டலாவே சஸ்பெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இது மட்டும் அவங்க பண்ணல, இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது சோசியல் மீடியால ரொம்ப வைரலான பட்சத்துல
நிறைய பேருக்கு தெரியற பட்சத்துல அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அமெரிக்கனுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்திய தூதரகத்துக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்றாங்க. அது என்னன்னா, உங்களுடைய இந்தியர்கள் இங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கிடையாது, இதெல்லாம் ஏற்புடைய விஷயம் கிடையாது, அமெரிக்கர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இதை நாங்க சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம். ஸோ அடுத்த முறை அமெரிக்காவை நோக்கி இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு பாடமா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓவரால் அந்த கேஸ் வந்து மூடி எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ சமீபமா காலங்களா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ மறுபடியும் ஷேர் பண்ணி வந்து ஒட்டுமொத்த இந்தியர்கள் மத்தியில வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு நம்ம போறோம், இல்ல வேற இடத்துக்கு ஒரு ஊருக்கே போறோம் அப்படின்னா, அந்த நாட்டோட கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, நார்ம்ஸ் என்ன, எந்த மாதிரி வந்து ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் கலியுக காலத்துல வந்து எல்லா விஷயமும் வேகமா பரவுது. கண்ணிமைக்கிற நேரத்துல வந்து 10 மில்லியன் 20 மில்லியன் பேர் வந்து பார்த்திருக்காங்க அந்த வீடியோ. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு இந்தியர் போய் மாட்டினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.